நான் எங்கே வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது. விஜய் ஒரு அரசியல் தற்குறி. ஓகே ஓகே, கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. தளபதி மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா போவீங்களான்னு கேக்குறீங்க. வாத்தா போவண்டா. தளபதிக்காண்டி உயிர் போனா சந்தோஷம் தான்டா, ரொம்ப சந்தோஷம்டா. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனியுதேடா. ஏய், நீ உண்மையான ஆம்பளை தான்டா. நீ ஒரே அப்பா அம்மா இதுக்கு தான்டா பிறந்த. ஒரு 3000 பேர் 2000 பேர் நிக்கிறதுல, விஜய் ரசிகர் நிக்கிறதுல போயிட்டு நீ விஜய பத்தி நீ தப்பா பேசுடா. நீ வந்துட்ட ஒரு பக்கம் மீசையை அத்துக்கிறேன்டா, ஒரு பக்கம் மீசையை அத்துக்கிறேன்டா. மீசையை தானே கரெக்டா சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஃபீலிங்? எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு தாயி, எங்க வம்சத்துல பொம்பளை புள்ளியே இல்லைங்கிற குறைனால மஞ்ச கிழங்குகளை மூட்டை முட்டியா வாங்கியாத அரசிய முகத்துல தடவி மீசையே வளரவிடாம எந்த வளர்த்துட்டாக்கப்பா. மாலை உன்னதானே நான் பாக்கணும்னு பாத்துனுக்கிறேன். நீ என் கண்ணில் மாட்ட மாட்டுறேன், என் கண்ணில் நீ மட்டும் மாட்டுறாடி. ஏண்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. என்னன்னு நினைச்சு அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுல இருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன். பூத்துலயும் உட்காருவியா. புறம்போக்கு எல்லாருக்கும் சொல்றேன், மதருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா. மதருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. பூத்துலயும் உட்காருவியா. என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய். விஜய் வர வேணும். தெருவுல நின்னாலே யாரும் மதிக்க மாட்டாங்க, இவன் எலெக்ஷன்ல நிக்கிறானா? கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பைய போனாலும் போயிட்டு போறியா, என் பைய போனாலும் போயிட்டு போறியா. இவன் ஒருத்தருக்காக நீ பெத்த புள்ள சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதான். ஏன் அப்படி பாக்குற? நேருக்கு நேரா பார்த்தா எப்படி இருப்பீங்கன்னு தான். நேருக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன், காந்திக்கு நேரா பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. எங்களுக்கு பேச வாயே வரல, பேச வாயே வரல. கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல. என் பயலாட்டம் இருக்கவும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வரல. என் மக்களுக்கு என் பயம் ஒரு உதவியா இருந்தியா. விஜய் ஆறுதல் சொன்னாரு உங்களுக்கு? சொன்னாரு. நான் வாரீங்க, என்னை என் மேல வருத்தமானு கேட்டாரு. எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது. இப்படி பூமர் பேச்சு பேசிக்கிட்டு, பூமர் தலையை வச்சுக்கிட்டு, பூமர் குரூப்புகளோட சேர்ந்துக்கிட்டு டாக்ஸிக் பூமர் சொசைட்டியை உருவாக்காத, புரியுதா? ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கை நீட்டி காசு ஆகுறானுங்க. பயப்பட சொன்ன வாக்க காப்பத்தலை மாட்டாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்டா போய் 2 வருஷம் அக்ரிமெண்ட்ல போட்டு அவங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டேன். அதோ சாணி ஒரு 20 பேரு, அதுல பாதி பேர் உங்களை மாதிரி தற்கொலை தான். பூரா மக்கு பயிலுங்க. என் கட்சியை எப்படியே எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருப்பா. நீ ஜெயிக்க வைக்கலனாதான் உன் கட்சியை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு தூள் வருவா. உன்னைய சாணியில வைப்ப. சாஞ்சனா கட்சி தலைவர் நீ தானப்பா, அதான முறை. வல்லவன் என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கையெழுத்து போடாத கேட்டியா இருக்கு. எல்லாம் தலையெழுதி போய் சேனல்
இந்த அரும்பாக்கம் மேட்டுக்குள்ள ஊரு மதுரை தான் ஊரு 140 வட்டம் மதுரை தொகுதி. எங்க அண்ணன் பாலமுருகன் கையில தான் வேலை பாக்குறேன், மாவட்ட செயலாளர். எங்க அண்ணத்தோட எவனுமே இல்லடா. ஆனா அவரை கைது பண்ணும்போது நம்ம கட்சியில இருந்து அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியாதண்ணா? அட பிக்காளிப்பல. இறந்தவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்க தான் வந்து பார்க்கல, நீங்க வந்தா கூட்டம் சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஆதவண்ணா, புஷி ஆனந்த் சார் இவங்களையாச்சும் யாராவது அனுப்பியிருக்கலாம், அவங்களாவது வந்து பார்த்திருக்கலாம். ஆனா புஷி ஆனந்த் சார் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஏற்பாட்டாளர் நான் கிடையாது, கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த பரப்புரைக்கு தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பொறுப்பாவார் எனவும் ஆனந்த் தரப்பு தெரிவித்தார். கரூர் மாவட்ட செயலாளர் என்ன அடுத்த கட்சியா? அவரும் நம்ம தாவேகா கட்சி தானே, அவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கட்சிக்கு இல்லைங்களாண்ணா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. காமிங்க, கண்ணுல காமிங்க. ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அதை விட பெரிய வழி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டீங்க, ஆனா அதுல மன்னிப்போ இல்ல எங்களுக்கான அட்வைஸோ இல்ல ஆறுதலோ எதுவுமே சொல்லல. அப்போ உங்களை மட்டுமே நம்பி உங்க பின்னாடி வர்ற எங்களுக்கு யார் தான் பொறுப்பேற்றுப்பாங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாவேகா கட்சியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்ல இருந்தவங்க எல்லாம் தாவேகா கூட்டத்துக்கு தான் வந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன் விஜய்னா, உங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்து செத்து போன பிஞ்சு குழந்தைங்களை எல்லாம் பார்த்து அசால்ட்டா அவரு அனாதை போனோன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதுக்கும் ஒண்ணுமே சொல்லல. இப்போ நான் கேட்டது எல்லாமே தப்பா இருந்துச்சு அப்படின்னா தாவேக்கா நண்பர்கள் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இதெல்லாம் என் மனசுல இருந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. உன் முகத்தை பார்க்க 10 மணி நேரம் பசியில கிடந்தேன். ஆனா என் உயிர் போனப்புறம் வாய்க்கரிசி போட கூட நீ வரலையே. ஏமாமா உங்களதான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவா. நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. வீட்டுக்காரம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். வீட்டுக்காரம்மா கடைசி வரைக்கும் தெரியாம 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும். இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல, கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். என்னடி சொல்ற? இவரை வேண்டும்னே திட்டம் போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. என்ன யாரா தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி இவரை இந்த அரசியலுக்குள்ள இறக்கி விட்டு சில ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவர் இறக்கி விட்டுருக்காங்க. அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. நிச்சயமா நமக்கு நல்லா தெரிஞ்சு, அதாவது இந்த கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பாஜகவை பத்தி சொல்லும் போது மட்டும் ரொம்ப, அதாவது அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன், நீ அழுகுற மாதிரியும் அழுதுக்கோ அப்படின்னு வலிக்காம தட்டுவாங்க பாருங்க. அதேதான், அதைத்தான் இவர் செய்யறார். அதனால இவர் யாருக்கான ஆள் அப்படின்றத வந்த நாள்லயே நமக்கு சொல்லிட்டார். வேணா வலிக்குது, அழுதுருவேன். பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்துல முன்வைக்கிறது ஸ்டாலின் அவர்களை. பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்துல பயப்படுற இயக்கம் கிடையாது. அது ராஜதந்திரத்தை செய்யும், அது பதுங்கும் பாயும், அதெல்லாம் செய்யும். பயப்படுற இயக்கம் தான் கிடையாது. அவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க, அவங்க இந்திரா காந்தியை பார்த்தவங்க, நரேந்திர மோடியை பார்த்தவங்க. அதனால அவங்களுக்கு அது தே வில் ஹேண்டில். அது ஒரு பிரச்சனை. விஜயோட பாலிடிக்ஸ் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது ப்ரோ. இதை வச்சு அவர் வேணா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 40 பேர் டெத்தில் மற்றபடி பார்த்தா விஜய் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. நீ தாண்டா புள்ள. நம்மளுக்கா சொல்லணும்னா விஜய் டிவிக்கு தலைவர் மேலே தான் சொல்லுவோம். ஒரு ப்ரீ பிளான்டே கிடையாது. அவர் நாமக்கல் வரன்ட்டு நேராக கரூர் வந்துட்டாரு. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோன்னு குட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம்.
உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். சும்மா இந்த குசி ஆனந்து உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை கொடுக்க கூடாது.